அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய குறள் வான் சிறப்பு குறள் எண் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். மேகமானது கடல் நீரை முகர்ந்து கொண்டு மழையாக பொழியணும். அவ்வாறு பொழியவில்லை என்றால் கடல் நீர் கூட தன்னுடைய வளத்தில் குன்றிவிடும், வற்றிவிடும் அப்படின்னு சொல்றாரு. மழை பொழியணும், மேகம் கடல் நீரை எடுத்துட்டு மீண்டும் அது மழையாக பொழியணும். பொழிஞ்சாதான் வளம் இருக்கும். இல்லை என்றால் மேகம் தண்ணியை எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த கடல் அளவுன்னு சொல்றோம். எல்லாவற்றிற்கும் நாம் உவமையாக கடலை சொல்கிறோம். கடல் போல பெருசுப்பா, கடல் அளவு பறந்ததுன்னு சொல்றோம். ஆனால் அந்த கடலே கூட வற்றி போகும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிறிய கதை மூலமா நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 நண்பர்களும் ஒரு விபத்தில் தங்கள் பெற்றோர்களை இழந்துட்டாங்க. ஒரு நண்பன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன், மற்றொருவன் மிகப்பெரிய செல்வந்தன். அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. அந்த நடுத்தர வர்க்கத்து அந்த நண்பன் ஒரே ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியினால அதை கட்டி காப்பாற்றுறான். இன்னொரு நண்பன் ரொம்ப ஆடம்பரமா செலவழிச்சுக்கிட்டே இருக்கான். எந்தவித மூலதனம் எதுவுமே செய்யாம, எந்தவித உழைப்பும் இல்லாம அந்த சொத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நண்பன் அவனுக்கு அறிவுறுத்துறையே, இந்த மாதிரி செலவழிச்சுக்கிட்டே இருக்காதடா, ஏண்டா கொஞ்சம் காசு சேர்த்து வைடா என்று கூறுகிறான். அதற்காகவே எங்கள் அப்பா 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காருப்பா, நான் எப்படினாலும் செலவழிப்பேன், நான் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை என்று கூறுகிறான். சிறிது நாட்களில் எல்லாவற்றையும் 2 தலைமுறை சொத்துன்னு அவன் சொன்ன அந்த எல்லா சொத்தையும் அழித்து விட்டு கடனாளியாகக்கூடிய நிலைக்கு ஆளானான். எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், 2 தலைமுறைக்கு சொத்து, நீங்காத அளவில் செல்வம் கூட இருக்கலாம். ஆனால் அது செலவழித்து சரியான மூலதனம் இல்லாமல் செலவழித்து கொண்டே இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இங்கே வள்ளுவர் கூற வந்ததும் அதுதான். மழை பொழியணும், மேகம் கடல்ல இருந்து நீரை எடுத்துட்டு மீண்டும் மழை பொழியணும். பொழியாம மீண்டும் மீண்டும் கடல் நீரை எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கடலே கூட வற்றி போகும். அந்த நிலைக்கு ஆளாக நேரிடும். இதுதான் ஒரு மழையின் மிகப்பெரிய சிறப்பு. மழை பொழியல அப்படின்னா கடலே கூட வற்றி போகும் நிலை ஏற்படும் என்பதை மிக அழகாக வள்ளுவர் எடுத்து கூறுகின்றார். மீண்டும் அடுத்த திருக்குறளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.